நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, அதாவது பல பிரச்சனைங்க இருக்குதுங்க. அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மனசு அப்படியே நிம்மதியாகி நம்மளுக்கு பல விஷயங்கள் வந்து அப்படியே தெளிஞ்சு தெளிவான விஷயத்த குடுக்கும். அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அங்க எங்கன்னு சொல்லும்போது, திருவண்ணாமலையில இருக்கிற அண்ணாமலையார நம்ம வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த கிரிவலத்த வந்து பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஒரு வலம் போயிட்டு வந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில வந்து பெரிய நிம்மதி அடைஞ்சிரலாம். அப்படின்ற நம்பிக்கையில எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. பல பேர், பல கோடி பேரோட நம்பிக்கையோட அந்த கோவிலுக்கு போயிட்டு, அந்த தென்னாடுடைய சிவன வந்து வணங்கிட்டு, கிரிவலம் போயிட்டு வராங்க. அதுக்கப்புறம் கோயில் உள்ள போயிட்டு, இறைவனையும் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. இதுதான் வந்து பல வருடங்களா, பலாயிரம் வருடங்களா போயின்னு இருக்கு. இதற்கிடையில இப்ப ரீசென்ட்டா ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஏற்கனவே கிரிவலம் போறதே பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த கிரிவலம் பாதையில பல ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. அதே நேரத்தில வந்து தெலுங்கர்கள் ஊடுருவிட்டாங்க, அது ஊடுருவிட்டாங்க, இவங்க ஊடுருவிட்டாங்க. சரி அதெல்லாம் போட்டுங்க. பக்தியின் பால வராங்க, போறாங்கன்றத ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த நேரத்தில என்ன நடந்திருக்கு? இந்த பிரச்சனைக்கெல்லாம் நடுவுல ஒரு புது பிரச்சனை. ரீசென்ட்டா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, அங்க வந்து திருவண்ணாமலை கிரிவலம் 14 கிலோமீட்டர் போயிட்டு வரும்போது, அங்க 8 லிங்கம் வந்து அங்க இருக்குது. 8 லிங்கத்தில குபேர லிங்கம் அப்படின்ற ஒரு லிங்கத்துக்கு பக்கத்தில, அந்த லிங்க தரிசனம் பண்ணிட்டு அப்படி போனோம் அப்படின்னா, ஒரு இடுக்கு பிள்ளையார்ன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த இடுக்கு பிள்ளையார வந்து இந்த கிரிவலம் போறவங்க, அங்க கண்டிப்பா தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. நான் போயிருக்கேன். ஆனா வணங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆனா, இங்க இருக்க பல பேர் வந்து, அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் வந்து ஒரு 3 வாசல் இருக்கு. அது 2 வாசல்ல வந்து உள்ள பூந்து, இந்த வாசல் வழியா வெளில வருவாங்க. அதுவே இவ்வளோ தான் இருக்கும். இவ்வளோ தான் இந்த இடமே இவ்வளோ தான். அது உள்ள பூந்து அது வெளில வெளில வருவாங்க. அப்படி உள்ள புகுந்து வெளில வரும்போது, அதோட பலன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எக்கச்சக்கமான பலன் இருக்கு. நம்மளுடைய ஆணவம் வந்து அப்படியே குறைஞ்சிரும். அப்படியே அமுங்கி போயிடும். நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தை பிறக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இது எல்லாமே வந்து அந்த இடுக்கு பிள்ளையார் மேல இருக்க நம்பிக்கை. அவரு அந்த அருள் குடுக்குறாரு. அதெல்லாம் நடக்குது. ஆனா இந்த இடுக்குல யாராரு போணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எல்லாருமே உள்ள பூந்து வெளில வந்துர முடியுமா? ஒரு ஊசியில எப்படிப்பட்ட நூல் போ முடியுமோ, அதுதான் போ முடியும். ஊசியில எத்துந்து சால் கயிற வந்து இந்த ராட்டின கயிறு தூக்கி வந்து உள்ள சொருக முடியுமா? அந்த மாரி கத தான் இது. இந்த இடத்துல பல பேர் இதுல சிக்கியிருக்காங்க. ஆனா, இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் உயிர் இழந்திருக்கிறாரு. அந்த உயிரிழந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிருச்சு அந்த இடுக்கு பிள்ளையார் கோவில்ல. என்னன்னா, ஆந்திராவை சேர்ந்த மணிக்குமரன் அப்படின்றவரு அவரு கொஞ்சம் பருமனான ஆளு. இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த பருமனான ஆளோ, இல்ல வயதானவர்களோ, இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில்ல இருக்கிற சந்துல பூந்து வெளில வரக்கூடாதுன்றது தான் இது. இந்த இடத்துல அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. அவரு நான் இந்த இடுக்கு பிள்ளையார் உள்ள பூந்து வெளில வந்துருவேன். அவர் பாதத்த தொட்டு கும்பிடுவேன் அப்படின்ற பக்தியின் பாலால, கொஞ்சம் அதிகப்படியான ஆர்வத்தால, இவ்ளோ வெயிட்டானவரு இந்த கேப்ல முடியுமா? போனாரு. போய் மாட்டிக்கிட்டாரு. மாட்டினதுல இவரோட பயமே அவரையே சாகடிச்சிருச்சு. அவர வந்து உயிரையே போக்க வச்சுருச்சு. இவரோட பயமே வந்து ஹை பிரஷர் ஆக்கி, அப்படியே மயக்கம் அடைஞ்சு ஒரு கட்டத்தில வந்து அவர ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் பார்த்தா, அவரு உயிர இழந்துட்டாருன்னு சொல்றாங்க. இது இந்த மாரி ஒரு துயர சம்பவத்தம்போது நினைக்கும்போது ரொம்ப பெஜாரா இருக்கு. ஏன் இப்படி பண்றீங்க? இருக்கிற பிரச்சனையில ஏன்யா நீ ஒரு சாமி கும்பிடுறேன்னு ஆந்திராலருந்து இங்க வந்திருக்கிற. இங்க வந்துட்டு இப்ப நீ நீ பண்ண வேலையால நீ உயிர் இழந்தது பெரிய துயர சம்பவம். அத விட்டுடுங்க. நீ பண்ண வேலையால என்ன ஆகும்? இந்த சாமி மேலேயே, திருவண்ணாமலை மேலேயே, இல்ல அந்த கிரிவலம் போறதுல இந்த இடத்துல இருக்க இடுக்கு பிள்ளையார் மேலேயே பழி வருமா இல்லையா? இத நீங்க சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? ஒரு அறிவார்ந்த ஆளா இருக்கீங்களா? நம்பளால அது உள்ள பூந்து வெளில வர முடியுமா? அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இவ்ளோ வெயிட்டா இருக்க ஆளு அதுல போலாமா? இந்த மாரி பல பேர் வந்து இந்த மாரி தான் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலைய பண்றாங்க. ஒல்லியா இருக்கவரோ, இல்ல ஓரளவு மீடியமா இருக்கவரோ போயிட்டு வரலாம். இந்த இடத்துல இத போய் உயிரிழந்ததால, அந்த இடத்துல இப்ப இதுக்கப்புறம் யாருமே போகாத மாரி, அரசாங்கம் வந்து இந்த இடத்துல வந்து கம்பி போட்டுருச்சு. இந்த ஒல்லியா இருக்கவங்க தான் வந்து போற மாரி இருக்கு. உள்ள போம்போதே ஒல்லியா இருக்கவங்க தான் உள்ளே போ முடியும் கம்பிய தாண்டி. அதுக்கப்புறம் அது உள்ள போலாம். அந்த மாரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன கொண்டு வந்துட்டாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த மாரி இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போறேன். அந்த இடுக்குல பூந்து வெளில வருவேன். நான் வந்து 100 கிலோ. இப்ப நீங்க நெனச்சாலுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் எந்த பருமன் ஆனாலும், எந்த வயசான ஆளும் அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் பக்கமே போ முடியாது. ஏன்னா, அங்க கம்பி போட்டாங்க. நீங்க வெளில இருந்து தரிசனம் பண்ணிட்டு வர வேண்டியது தான். நீங்க நாளைக்கு விட்டீங்கன்னா 40 பேர் சேர்ந்து திருப்பி இந்த இடுக்குல போய் மாட்டிப்பீங்க. அதுக்கு யாரு வந்து பொறுப்பாவறது? உங்க குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்றது? அத வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதே மாரியான ஒரு இடுக்கு விஷயம் ஒண்ணு இருக்குது. அந்த இடுக்குல தான் பூந்து வந்தா,
முக்தி கிடைக்கும். நம்மளுக்கு வந்து இப்ப மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, கைலாசநாதர் சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில இருக்கு. காஞ்சி கைலாசநாதர் கோவில் சொல்லிட்டு. அந்த இடத்துல அவரு அந்த கருவறை சுத்தி வந்து ஒரு இடம் இருக்கு. கருவறை சுத்திட்டு வரும்பொழுது வெளிய வரதுக்கு அது ஒரு சின்ன இடுக்கு. அங்க மேலயும் ஸ்பேஸ் இருக்கு. கீழயும் சின்ன ஒரு இடுக்கு இருக்கு. அந்த இடுக்குல பூந்து வந்தா தான் வந்து பல பலன் கிடைக்குது. இறைவனோட பேரருள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பண்றத தயவு செஞ்சு வந்து இந்த பருமனானவர்களும், வயசானவங்களும் நிறுத்திக்கங்க. சில விஷயங்கள் நான் வந்து வெள்ளியங்கிரி மலையில வந்து நான் இவ்ளோ வெயிட் இருக்கேன். எனக்கு பல பிரச்சனை இருக்கு. ஆனா நான் வெள்ளியங்கிரி மலையில வந்து ஏறி அ பெருமான் எம்பெருமான் தரிசனம் பண்ணிட்டு கீழ இறங்குவேன்னு பல பேரு பல முயற்சி பண்ணாங்க. அதுல வந்து நெறைய பேர் இறந்தும் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு உங்கள கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த மாரி வந்து பருவத மலையோ, இல்ல வெள்ளியங்கிரி மலையோ, இல்ல சதுரகிரி மலையோ ஏற முடியாதவங்க, உடல் பலவீனமானவங்க, வயசானவங்க, இந்த பருமனா இருக்கவங்க, ஏதேனும் ஆஸ்துமா பிரச்சனை இருக்குங்க, வீசிங் பிரச்சனை இருக்கும். இந்த மாரி ஆளுங்க தயவு செஞ்சு இந்த முயற்சிங்கள கைவிட்டுருங்க. இறைவன் எல்லா இடத்துலயும் இருப்பாரு. இறைவன் கோயில்ல இருப்பாரு. நம் மனதுல இருப்பாரு. சித்தருடைய வாக்கு என்னன்னா வந்து, இறைவன் நமக்குள்ள இருக்காரு. அப்படின்றத மனசுல வச்சுக்கங்க. முடியாதவங்க, உங்களால முடியாதுன்னு நினைக்கும்போது நினைப்புல வந்து உங்க நினைப்புல இறைவனை வைங்க. எல்லாமே வந்து நீங்க அங்கேயே தரிசனம் பண்ணலாம். அத விட்டுட்டு இந்த மாரி விபரீதமான முடிவுகள் எடுத்து குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு ஆக்காதீங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். இந்த சேனல் நீங்க தொடர்ந்து பார்த்துன்னே இருக்கீங்களா? நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க குடும்பத்தில யாருனா வந்து இந்த மாரி விபரீதமா வந்து இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு போறாங்க, பர்வதமலை ஏறுறாங்க, வெள்ளியங்கிரி மலை ஏறுறாங்க, கிரிவலம் ஒரு 40 ரவுண்டு போறாங்க. இந்த மாரி யாருனா பண்றாங்கன்னா, அவங்க உடல் கொஞ்சம் ஃபிட் ஆகிட்டு பண்ண சொல்லி நீங்களும் சொல்லுங்க. அதாவது நம்ம நல்லா இருந்தா நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நீங்க உடல வந்து நல்லபடியா வச்சுக்கங்க. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வாங்க.